ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இறால் தேங்காய் பால் குழம்பு சரிங்களா, அதுக்கு செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு கடாயை வச்சுட்டு ஃபஸ்ட்டு இறாவை மட்டும் போடுங்க, வேறு எதுவுமே போட வேண்டாம். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு இறாவை மட்டும் போட்டுட்டு இறாவை வந்து ஸ்லைட்டாக குக் பண்ணணும். நீங்கள் இந்த இறாவில் இருக்க தண்ணியெலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வெளில எடுத்துடணும் சரிங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஏன்னா இறாவை அந்த தண்ணியோடு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அந்த குழம்பு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இறாவை ஜஸ்ட் ப்ளெயினாக போட்டு அதில் தண்ணி வர ஆரம்பிக்கும் பாருங்கள், அந்த தண்ணிலாம் எடுத்துகிட்டு இறாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மற்ற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா. இது ஒரு ஜஸ்ட் ஒரு 3 to 4 minutes ஆகும், மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி பாருங்கள் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது தண்ணி நல்லா வற்றிடணும் சரிங்களா, நல்லா சுண்டிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்பு செய்ய குழம்பு தாளிக்கணும் சரிங்களா. ஸோ இது 1/4 கிலோ இறா எடுத்திருக்கேன், ஒரு 1/2 kg இறா வாங்கினேன் சரிங்களா. 1/4 கிலோ வந்து இப்போது நான் இந்த குழம்பு செய்ய போகிறேன். 1/4 கிலோ வந்து தவா பெப்பர் ஃப்ரை பண்ணுறோம் சரிங்களா. இன்றைக்கி சூப்பரான ஒரு விருந்து தான் நம்மளுக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா வற்றிடுச்சு சரிங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம இறாவை எடுத்துடலாம் சரியா. அதே பேனில் குழம்புக்கு தேவையான எண்ணெய், ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் லைட்டாக காயட்டும். எண்ணெய் லைட்டாக காஞ்சிடுச்சு. கடுகு தாளிக்கிறதுக்கு கடுகு, அப்புறம் சோம்பு சரிங்களா. 2 தான் தாளிப்புக்கு, கடுகு சோம்பு. அது வந்து நம்ம இறா இது பண்ணோம்ல, அந்த தண்ணி வந்து லைட்டாக அடி பிடிச்சிச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. அது நம்ம குழம்பு செய்யும் போது அப்படியே வந்துடும் எல்லாமே. ஸோ லைட்டாக அதை தாளிச்சிருங்க. கடுகும் சோம்பும் லைட்டாக பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இதுமாரி நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாக அது மாதிரி வதக்கிக்கோங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதுமாதிரி பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு, பூண்டு வந்து ஒரு 4-5 பல், பச்சை மிளகா ஒரு 4 சரிங்களா. காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான், நான் மிளகாத்தூள் போட போகிறதில்ல, அதனால் இது மட்டும்தான் காரத்துக்கு. போட்டுட்டு நல்லா அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் சரிங்களா. ஒரு சூப்பரான ஒரு அரோமா வரும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பச்சை மிளகா நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துடுச்சு எண்ணெயில். இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சரிங்களா போட்டுட்டு அவ்வளோதான். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஓகே, அப்புறம் இந்த புளிப்பு டேஸ்ட் வந்து அந்த குழம்புக்கு வரும். நம்ம புளி எதுவும் போட போகிறதில்ல இதுக்கு, அதனால் தக்காளி மட்டும்தான் இந்த புளிப்பு டேஸ்ட்டு. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 to 3 minutes ஒரு 2 to 3 minutes மூடி வச்சு குக் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டோடனே என்ன ஆகும், இன்னும் சூப்பராக தக்காளி நல்லா குக் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி பாருங்கள் சூப்பராக மேஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள், கலருக்கு மஞ்சத்தூள் தான், காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் போட போகிறதில்ல. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டோம், அந்த காரமே போதுமானது. போட்டு லைட்டாக அந்த மஞ்சத்தூளோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதங்கிடுச்சு, பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1 glass வாட்டர் தண்ணி போட்டிங்கன்னா மசாலா எல்லாம் ஒன்று கூடி வரும் சரிங்களா. ஸோ ஒரு லைட்டாக ஒரு 1 நிமிஷம் ஒரு சின்ன கொதி வரட்டும், அது வரைக்கும் லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிஷம் தண்ணி போட்டு நல்லா கொதி வந்துடுச்சு சரிங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சோம்ல ஏறா, அது போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க சரிங்களா. 5 நிமிஷம் தான் டைமு. அது வரையும் அப்படியே அது எப்படி சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த ப்ரான் குக் ஆகும். ப்ரான் வந்து ரொம்ப குக் ஆகக்கூடாது. ஏற்கனவே நம்ம ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கணும், இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது உள்ளே குக் ஆகிடுச்சுன்னா போதும், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால்
உப்பு சரி பார்த்துட்டு தேங்காய் பால் ஊற்றிட்டு இறக்கிடலாம். சரிங்களா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு மீடியம் ஃப்ளேம்லே. இறாவும் சூப்பராக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான உப்பு நான் ஏற்கனவே கொஞ்சமாக போட்டேன், இன்னும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட் அப்படி நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு கரையிட்டோம். உப்பு போட்டு ஒரு 20 செகண்ட் வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக எடுத்த தேங்காய் பால். இது ஒரே பால் தான், அதாவது நான் 2-3 எடுக்கல. நல்லா ஒரு வாட்டி எடுத்துகிட்டு திருப்பி தண்ணி ஊற்றி இன்னொரு வாட்டி அடித்து ஒன்றா எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இது அப்படியே ஊற்றிடுவோம். தேங்காய் பால் ஊற்றிட்டு ஜஸ்ட் மிக்ஸ் கொடுங்க. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் பால் லைட்டாக சூடானவுடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். சரியா? லைட்டாக ஒரு நுர மாதிரி நுரைச்சிட்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். 2 கொத்து கருவேப்பிலை போட்டு அப்படியே விட்டுருங்க. லைட்டாக ஒரு கொதி வரட்டும். அந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக நுரைச்சிட்டு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். சரிங்களா? அப்படியே விட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம்.